அதை நாங்கள் பார்க்குறோம். பிறகு நாங்கள் பார்க்குறோம் சொன்னால் அதே 38ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் அங்கே இவன் தன்னுடைய மருமகளை ஏமாற்றுகிற ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. He deceived his daughter-in-law. தாமார் என்ற பெண் அவள் ஏமாற்றப்படுகிறாள். அதை தொடர்ந்து 15ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவன் ஒரு வேசியின் இடத்துல அந்த நோக்கத்தோடு கூட, அது பெரிய கதை, நீங்கள் வாசிச்சா தான் உங்களுக்கு விளங்கும். I am not going to detail into all those things, right? But his thoughts were wrong. There was full of filth in his mind, right? He was going to a prostitute என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவனுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அவனை பற்றி நல்லதாக ஒன்றுமே சொல்லப்படவில்லை. I want you to see this because it's very important to us to see the greatness of God, the grace of God, the favor of God. தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டுமானால் இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் பின்னணியாக பார்க்க வேண்டும். இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனுடைய சந்ததியிலே தான் ஆண்டவராகிய இயேசு வந்து பிறந்தார். அப்போ இதில் நம்ம என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? இதில் நம்ம கவனம் இல்லாட்டி போனால் பிள்ளையாக நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். நாம் என்ன தெரியுமா யோசிக்கலாம் சில நேரத்தில், இப்படி தானே எல்லாரும் இருந்திருக்கிறாங்க, ஸோ நாங்களும் அப்படி இருக்கலாம். It's okay, it's quite normal, right? God is going to take us and use us, even though we were bad people. So we can live our own life. என்ன யூதாவை பாவிச்சார், தாவீதை பாவிச்சார், அவரை பாவிச்சார், இவரை பாவிச்சார். So you can go in that way. அந்த மாதிரி நாம அதை மொழிபெயர்த்து கொள்ளலாம். இல்லை 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 இல்லை, அதனால வந்த விளைவுகளை நீங்க பார்க்க வேண்டும். அப்படி செய்யறதுனால என்ன விளைவுகள் வரும் அதை நம்ம கவனிக்க வேண்டும். Surely this generation was suffering even now until now, இல்லையா? ஆண்டவர் இன்னும் அவளுக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய சந்ததியிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அவர்கள் அதை அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லை. அதான் நடக்கும். நாம துணிஞ்சு சொல்லலாம், அவருக்கு ஆண்டவர் கிருபை உள்ளவர், ஆகவே நான் என்ன வேணா செய்யலாம், அவருடைய அன்பு இருக்குதானே என்று சொல்லி நான் சொல்லலாம். ஆனா நான் செய்யற காரியத்துக்கு என்ன பலன் என்பதை நான் மறந்து விடக்கூடாது. நான் என்னத்தை விதைக்கிறேனோ அதை நான் அறுப்பேன், ரைட்? whatever you sow you will be reaping. அதனால தான் அப்படி நாங்கள் செயல்படுறதுக்கு நாங்களை ஒப்பு கொடுக்க இயலாது. இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம், ஓகே, even though he was like that, right? God had a plan and God was going on doing his work, right? Because his plan has to be fulfilled. அவருடைய திட்டத்தை மாற்றி அமைக்கலாது யாராலையும். அவர் அதை நிறைவேற்றி ஆக வேண்டும். காரியங்கள் தாறுமாற போனாலும் கூட அதன் நடுவிலே காரியங்கள் அவர் மாற்றி அமைத்து செயல்படுவார். அவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் எப்படியும். பாருங்க, இப்போ என்ன தெரியுமா நடந்தது இந்த சம்பவத்தில்? இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த யூதாவுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான். அவனுடைய பேர் பேரேஸ், ரைட்? பேரேஸ் என்ற ஒரு பிள்ளை இந்த அந்த சரித்திரத்தில் கடைசியில் பார்க்கலாம், ரைட்? You can see that in the last part of the chapter 38, Genesis 38. A child is born now, right? His name was Perez, right? அந்த பிள்ளை யார் தெரியுமா? அந்த பேரேஸ் யார் தெரியுமா? இந்த பேரேஸ், ரைட்? பாருங்க, இந்த தகப்பன் பொல்லாதவன் தான், அவனுடைய வாழ்க்கையெல்லாம் சரியில்லை தான். ஆனா அவன் சரியில்லைன்றதுக்காக ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை மாற்றி அமைக்க இயலாது. அவர் அதன் நடுவிலேயும் தன்னுடைய அனுக்கிரகத்தை, this is what I want you to see, அவருடைய அனுக்கிரகம் பாராட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய அனுக்கிரகத்தை நாம் நமக்குரியதாக்கி கொள்வோம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அதை உதாசீனப்படுத்தி அதை நம்ம அலட்சியப்படுத்தி கொண்டிருப்போம், ஆனால் அதுக்குரிய பலன் தான் நமக்கு கிடைக்கும். இதுதான் அந்த லெசன் that we are learning. அப்ப இந்த அனுக்கிரகத்தை நாம் நமக்குரியதாக்கி கொண்டால் பாருங்க ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னு சொல்லி பாருங்க. இந்த பேரேசுடைய பின்னணி என்ன தெரியுமா? இந்த பேரேசு யார் தெரியுமா? இந்த பேரேசனுடைய சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு வந்து பிறக்கின்றார். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலையும் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 3ஆம் அதிகாரத்திலையும் இவனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. His name is mentioned in the genealogy of our Lord Jesus Christ. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறதுக்கு பாருங்க எப்படிப்பட்ட சந்ததியை தெரிந்து கொண்டார். நாம் என்ன சொல்லுவோம்? ஐயோ, அந்த குடும்பத்தில் போய் ஒன்றும் செய்ய வேண்டாம்,
ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, எவ்வளவோ கேடுகட்ட மக்கள் மத்தியிலையும், எவ்வளவோ பயங்கரமான பாவம் செய்தவர்கள் மத்தியிலையும் கூட அவர் செயலாற்றுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஏன்னா ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அவர்கள் நடுவில் கூட அவர் மகிமையடைய விரும்புகிறார். ஏனென்றால் அவர்கள் ஆண்டோடைய செயல்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் வாழ்க்கை எப்படி மாறும் என்று யோசிச்சு பாருங்க. சகைவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் என்ன நடந்தது சகைவுக்கு? He was a bad man, இல்லையா? Right? But how God was glorified through his life because he accepted the offer of God. தேவன் அருளியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பை அவன் ஏற்றுக்கொண்டதுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானே. ஆகவே தான் ஆண்டவர் எல்லா கட்டத்திலும் எல்லா சூழ்நிலையும் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஓகே, நான் அன்பு பாராட்டுவதனாலே, நான் அனுக்கிரகம் செய்வதனாலே இவன் மாறுவான், இவள் மாறுவாள், இவருடைய வாழ்க்கை செழிக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட அவர் செயல்படுகிறார். which is true. இன்னைக்கு நாங்களாம் இப்படி இருக்கிற காரணம் அதுதான், இல்லையா? Today you and I are blessed not because of our own works, right? We were sinners. நாங்கள் பாவிகளாக இருந்தோம், என்றென்றுமாக கடவுளை விட்டு பிரிக்கப்பட வேண்டியவர்களாக இருந்தோம். But because of the grace of God, we accepted it and we became children of God. And today we are enjoying the blessing of God. அப்பாகவே ஆண்டவருடைய அனுக்கிரகம் யார் மீது வேண்டுமானாலும் பாராட்டப்படும். அதில் தான் ஒருத்தர் ஒதுக்கிறாதீங்க. ஒருத்தரை பற்றி நம்பிக்கை இழந்து போய் கதைக்க வேண்டாம். ரைட்? யாரை பற்றியுமே நாம் நம்பிக்கையோடு கூட நாம் செயல்படுவோம், இல்லையா? நம்ம நம்பிக்கையோடு கூட செயல்படும், நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அவர் மாறப்போகிறார், ஆண்டவர் ஒரு நாள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா, உங்களுடைய வசனத்தை அவர் கேட்க போகிறார் ஒரு நாள், அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட போகிறது ராஜா ஒரு நாள். ஏண்டால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு ஆண்டவரே உங்களுக்கு அனுக்கிரகம் உண்டு, உங்களுக்கு கிருபை உண்டு. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுகிறதை நீங்கள் விரும்புறீங்களா ஆண்டவரே? யாரும் அழிந்து போறதை நீங்கள் விரும்புறதில்லை ஆண்டவரே. ஆகவே நாங்கள் செயல்பட போகிறோம் ஆண்டவரே உங்கள் சார்பாக. because we are the body of Christ today. Lord, we are going to do everything possible in order to win those souls. அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்காக ஆண்டவரே நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தம் ஆண்டவரே. இன்னைக்கு அதான் ஒரு பெரிய ஒரு ஆண்டோடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எல்லாரும் பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். என்ன தெரியுமா அந்த ஆசீர்வாதம்? எப்போ பார்த்தாலும் நாமளே சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளோ கேட்டுட்டோம், எவ்வளோ பிரசங்கம் கேட்டுட்டோம், எவ்வளோ ஆண்டவரை பற்றி அறிஞ்சிட்டோம். ஆனால் இன்னமும் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு பொய் சொல்றதுக்கும் அவள் மத்தியிலே போராடுறதுக்கும் நாம் இன்னும் ஆயத்தமாக இல்லை. இது நம்ம மத்தியில் மட்டும் இல்லை, இது அனைவருடைய வாழ்க்கையில் நம்ம அதை காண்றோம். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியம் உலகத்தில் அவ்வளவு குறைவாக காணப்படுகிறது. மற்றெல்லாம் பெருகி கொண்டு போகுது, மற்ற எல்லா நடவடிக்கைகளும் அளவு கடந்து பெருகி காணப்படுது. ஆனால் தேவனுடைய காரியங்களை செய்கிற காரியங்கள் மாத்திரம் குறைந்து கொண்டே போகிறது. ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், எல்லா மக்கள் நடுவிலையும் போய் தேவனுடைய அனுக்கிரகத்தை எதிர்பாருங்கள். நான் ஆயத்தம் செயல்பட. God is saying, I am ready, I am prepared to work with any kinds of people. You may name them the worst notorious people in the world, but I am willing to work with them if you also join with me. If you will become the co-worker with Christ. கிறிஸ்துவோடு கூட இணைந்து செயல்படுகிற வேலையாளாக நீ செயல்பட ஆயத்தமாக இருப்பாயானால் நான் செய்ய ஆயத்தம். பாருங்க, இதுதான் பெரிய ஒரு கிரேஸ் ஆஃப் காட். நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நாங்கள் அவர் சொல்றதை செய்தாலே போதும், அவர் சொல்றது சொன்னாலே போதும். செயல்படுவது அவருடைய வேலையாக இருக்கிறது. அவர் ஆயத்தமாக இருக்கிறார் செயல்பட, அவர் கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவை நாம சொல்லுவோம், ஆமாண்டவரே, ஆமையா தகப்பனே, இப்பேற்பட்டவங்களெல்லாம் நீங்க மாற்றி உங்களுக்காகவென்று ஆதாயப்படுத்தியிருக்கிறீங்களே, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறீங்களே பரம தகப்பனே. அப்படியானால் ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ பேரை உங்களுக்காக ஆதாயப்படுத்த முடியும், எவ்வளோ பேர் உங்களிடத்தில் கொண்டு வர முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிற மக்கள் எத்தனை கோடி உலகம் எங்கிலும் ஆண்டவரே. அது எங்களை நீங்கள் காப்பாற்றினீர்களே, எங்களை மீட்டெடுத்தீர்களே ஆண்டவரே. அது நாங்கள் மட்டும் அனுபவிக்கவா? இல்லை. God blessed you not for your own enjoyment, right? He wants you to be he wants you to enjoy, of course, yes. But that's not all. That's not only his purpose in blessing you.
He has blessed you so that you will be a blessing to others. நம்மை தேவன் ஆசீர்வதித்தார் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக.